ஹாய், வணக்கம். ஃபேட்டி லிவர் டிசீஸ் பத்தின காமன் டவுட்ஸ். பேஷண்ட்ஸ் வந்து பொதுவா அவங்களுக்கு இருக்கிற சில சந்தேகங்களுக்கான பதில் தான் இது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபேட்டி லிவர் டிசீஸ் வரணும்னா, நான் ஆல்கோஹால் எடுக்கிறவனா இருக்கணும். இல்லன்னா எனக்கு வர வாய்ப்பு கம்மி. இப்படி நெறைய பேர் நினைக்கிறாங்க. ஏன்னா, ஆல்கோஹால் எடுத்தா தான் லிவர் பாதிக்கும். நான் ஆல்கோஹால் எடுக்கல, ஸோ என்ன பாதிக்க வாய்ப்பில்ல. இப்படி தான் நெறைய பேர் நினைக்கிறீங்க. பட் ஃபேட்டி லிவர் டிசீஸ்ல 2 வகை இருக்கு. ஒண்ணு ஆல்கோஹாலிக் லிவர் டிசீஸ்னே தனியா இருக்கு. அது வந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சு அதனால வர பாதிப்புல வர ஃபேட்டி லிவர். இன்னொன்னு நான் ஆல்கோஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ்னே இருக்கு. இதுதான் ரொம்ப காமன் ஆக்சுவலா. ஸோ வந்து நீங்க ட்ரிங்க்ஸ் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ரொம்ப செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல்ல இருக்கீங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லை. ஜங்க் ஃபுட்ஸு, ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, இந்த ப்ராசஸ்டு மீட்டு, ரெட் மீட்டு இதெல்லாம் அதிகமாக எடுக்கிறவங்க, சரியா தூங்காம, நேரத்துக்கு தூங்காம, கண்ட டைம் தூங்குறது, நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றது, ரொம்ப ஒர்க்ல ஸ்ட்ரெஸ்டா இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஃபேட்டி லிவர் வரதுக்கான ரிஸ்க் அதிகம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஃபேட்டி லிவர் யூஸ்வலா வயசாகி வர காம்ப்ளிகேஷன், ஏஜ்னால வர காம்ப்ளிகேஷன். அப்படி இல்லைன்னா ரொம்ப குண்டா இருக்கிறவங்களுக்கு தான் வரும். நான் ஒல்லியா இருக்கேன், நான் யங் ஏஜ்ல இருக்கேன், ஸோ என்ன ஒன்றும் பாதிக்காது அப்படி நீங்க எடுத்துக்க முடியாது. ஏன்னா தின் அவுட் சைட் ஃபேட்டி இன்சைட் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், டாஃபி. ஸோ வந்து வெளியில பார்க்க ஒல்லியா இருப்பாங்க, பிஎம்ஐ லோவா கூட இருக்கும். ஆனா உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேட் ஸ்டோர் வச்சிருப்பாங்க. ஸோ அதனால வெளியில ஒல்லியா இருக்கிறனால எனக்கு ஃபேட்டி லிவர் எல்லாம் நீங்க முடிவு பண்ண முடியாது. அதே போல இது வயசாகி தான் வரணும்னு அவசியம் இல்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் ரொம்ப போரா இருக்கிறவங்களுக்கு எந்த ஏஜ்ல வேணாலும் இது வரலாம். அடுத்து ஃபேட்டி லிவர்ல சிம்டம்ஸ் காமிக்கணும்ல. எனக்கு சிம்டம்ஸ் இல்லை, அதனால எனக்கு ஃபேட்டி லிவர் இல்லை அப்படின்னு நீங்க எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஃபேட்டி லிவர்ல 4 ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஜஸ்ட் ஃபேட் டெபாசிட்ஸ் மட்டும் இருக்கும் லிவர்ல. செகண்ட் ஸ்டேஜ்ல மைல்டு இன்ஃப்ளமேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த 2 ஸ்டேஜ்ல யூஸ்வலா பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ்க்கு சிம்டம்ஸ் இருக்காது. அது உள்ள இந்த மாதிரி ப்ராசஸ் ஆயிட்டு இருக்குன்னு கூட நீங்க ரியலைஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ சிம்டம்ஸ் இல்லைங்கிறனால எனக்கு ஃபேட்டி லிவர் இல்லைன்னு முடிவு பண்ணக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பெரிய சீரியஸ் கண்டிஷன் கிடையாது. ஜஸ்ட் வந்து ஃபேட் போய் லிவர்ல டெபாசிட் ஆகுது அவ்வளவுதானே அப்படின்னு நீங்க எடுத்துக்க முடியாது. ஸோ ஃபேட் டெபாசிட் ஆகிறது வந்து ஒரு 5 to 10% ஆகும்போது அதை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஃபேட்டி லிவர்னு சொல்றோம். அடுத்து அது கொஞ்சம் இன்ஃப்ளமேஷன் பண்ணும் போதே நமக்கு லிவர்ல டேமேஜ் ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைப்ரோசிஸ், சிரோசிஸ் அந்த மாதிரி 3rd and 4th ஸ்டேஜ் போகும்போது அது இர்ரிவர்சபிளா உங்களுக்கு பெர்மனன்ட் லிவர் டேமேஜ் இருக்குது. ஸோ அதனால அது சீரியஸ் கண்டிஷன் இல்லைலாம் சொல்ல முடியாது. ஏன்னா 4th ஸ்டேஜ் வந்து எண்ட் ஸ்டேஜ் லிவர் டிசீஸா இருக்கும். லிவர் கேன்சர் வரத்துக்கு, டெத்துக்கெல்லாம் சான்ஸ் இருக்கு அதுல. ஸோ அதனால ஃபேட்டி லிவரை நீங்க சாதாரணமான விஷயமா ஜஸ்ட் ஒரு ஃபேட் டெபாசிட் அப்படியே எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி இப்போ ஃபேட்டி லிவர் சரியாகணும்னா நான் லிவரை டீடாக்சிஃபை பண்ணணும், இல்லை நிறைய சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு இதெல்லாம் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபேட்டி லிவருக்கு ஆக்சுவலா மெடிசனே கிடையாது. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஒன்று தான் இதுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன். ஸோ உங்கள் வாழ்க்கை முறை மாற்றம், அதாவது நல்ல ஆரோக்கியமான உணவு, நல்ல ஹை ஃபைபர், ஹை ப்ரோட்டீன், லோ கார்போஹைட்ரேட், லோ ஃபேட்டு, ஆனால் ஹை ஹெல்த்தி ஃபேட் டயட்டு, நல்ல ப்ராப்பர் ஸ்லீப் 7 to 8 hours, அதுவும் ரைட் டைமில், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது, நல்ல எக்ஸசைஸ், மாடரேட் எக்ஸசைஸ், ரொட்டீன், டிசிப்ளின் லைஃப் ஸ்டைல், இதுதான் வந்து அதுக்கான பெர்மனன்ட் சொல்யூஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபேட்டி லிவர் வந்தால் ரிவர்ஸே பண்ண முடியாதா? ஒன்ஸ் வந்ததானா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஃபேட்டி லிவரை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜஸ்ல நீங்க டோட்டலா உங்க லைஃப் ஸ்டைல் மாற்றத்தினால 100% ரிவர்ஸ் பண்ண முடியும். ஃபைப்ரோசிஸ் 3rd ஸ்டேஜ்ல கூட பார்ஷியலா நீங்க ரிவர்ஸ் பண்ண முடியும். ஒன்லி நீங்க 4th ஸ்டேஜ் வரைக்கும் விட்டுட்டீங்கன்னா மட்டும்தான் அது இர்ரிவர்சபிளா இருக்கும், பெர்மனன்ட் டேமேஜ் இருக்கும். ஏன்னா அது எண்ட் ஸ்டேஜ் லிவர் டிசீஸ்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு லிவரை மறுபடியும் நீங்க ரெக்கவர் பண்ண முடியாது. அதே மாதிரி ஃபேட் சாப்பிட்டாதான் எனக்கு வந்து ஃபேட்டி லிவர் வரும், மற்றபடி வேற உணவெல்லாம் என்னை பாதிக்காது அப்படி கிடையாது. ஹை கார்போஹைட்ரேட் டயட்டு, அதே மாதிரி ப்ரோட்டீனே இல்லாமல் இருக்கிறது, ஃபைபர் இல்லாமல் இருக்கிறது, ப்ராசஸ்டு மீட்டு, ரெட் மீட்டு, இதெல்லாம் அன்டைம்ல சாப்பிட்றது. ஸோ நைட்லலாம் பிரியாணி சாப்பிட்றீங்களா 3 மணி 2 மணிக்கு, இதெல்லாமே நீங்க எதெல்லாம் உங்க சிர்காடியன் ரிதம் மீறி பண்றீங்களோ அது எல்லா ஃபேக்டர்ஸும். அதே மாதிரி சுத்தமா எக்ஸசைஸ் இல்லாம பிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் உங்க உடம்புல பில்ட் பண்ணும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஃபேட்டை ஸ்டோர் பண்ணுவீங்க. ஸோ ஃபேட்டி டயட் மட்டும் இல்லை, நீங்க எடுக்கிற கார்போஹைட்ரேட் டயட், இந்த மாதிரி புவர் லைஃப் ஸ்டைல் எல்லாமே ஃபேட்டி லிவர்ல கொண்டு போய் முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா, எனக்கு பிளட் டெஸ்ட் நார்மலா இருக்கு அப்படின்னா எனக்கு ஃபேட்டி லிவர் இல்லை அப்படின்னு நீங்க எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜஸ்ல பாத்தீங்கன்னா யூஸ்வலா லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், கொலஸ்ட்ரால் டெஸ்ட்லாம் கூட கொஞ்சம் உங்களுக்கு நார்மலா இருக்கலாம். பட் நீங்க அல்ட்ராசவுண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஏர்லி ஸ்டேஜ் 1ல அல்ட்ராசவுண்ட்ல மட்டும்தான் ஜஸ்ட் ஒரு ஃபேட் டெபாசிட் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது கம்ப்ளீட்லி ரிவர்சபிள் ஸ்டேஜ், அதை நீங்க மிஸ் பண்ணவே கூடாது.
ஸோ அதனால வெறும் ஒரு பிளட் டெஸ்ட் நார்மல்ங்கிறத வச்சு ஃபேட்டி லிவர் இல்லைன்னு முடிவு பண்ணக்கூடாது. அதே மாதிரி அடுத்து என்ன கேட்பாங்கன்னா, ஏதாவது மருந்து மாத்திரை அதிகமாக எடுக்கிறனால தான் எனக்கு ஃபேட்டி லிவர் வருது அப்படின்னு. யூஸ்வலாக ட்ரக்ஸ்னால வர்றதை விட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், வாழ்க்கை முறை மாற்றம் ரொம்ப மோசமாக இருக்கிறனால வரதான் ஃபேட்டி லிவருக்கான ரொம்ப காரணம், அதிகமான காரணம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் ஃபேட்டி லிவர் வந்துருச்சுன்னா இதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, நான் அதோட தான் வாழ்க்கை ஃபுல்லாக வாழ்ந்தாகணும், இதுக்கு தீர்வே கிடையாது அப்படின்னு நினைப்பாங்க நிறைய பேர். அப்படி கிடையாது. ஃபேட்டி லிவரை நீங்கள் கிராஜுவலாக நல்ல ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், ஒரு டிசிப்ளின்டான ஒரு லைஃப் ஸ்டைல் நீங்கள் வாழும்போது டெஃபினட்டாக உங்களால் ஸ்லோவாக, ஈவன் 3rd ஸ்டேஜில் கூட நீங்கள் ஸ்லோவாக அதை ரிவர்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபேட்டி லிவர் ரிவர்ஸ் ஆகணுமா, வராமல் தடுக்கணுமா, வந்ததை சரி பண்ணுமா, எல்லாமே உங்களோட வாழ்க்கை முறை மாற்றத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சியிலையும் உங்களோட டிசிப்ளின் கன்சிஸ்டன்சியில் மட்டும்தான் இருக்குது. நன்றி.